வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றி விட்டார். பரிசுத்த ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என்னை வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என்னை வாழ்வை மாற்றி விட்டார். இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் நம்மை சுகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் கழுவுகளால் சுகமடைகிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே இயேசுவின் நாமம் அற்புதத்தை செய்யும். ஆமென். சுகமானே கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆடி
எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு உங்களை என்னை தேடி வந்து? பொதுவா பாவத்தோடு இருக்கிறவங்க தேவனை தேட முடியாது. நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் அந்நிய தேவனை நாடி பின்பற்றி இருந்தோம். இன்னைக்கு ஒரு அந்நிய தேவனை தேடி ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னா ஜனங்கள் என்ன செய்வாங்க? விரதம் இருந்து அதற்காக சில காரியங்களை அவங்க செய்து தங்களை தாங்கள் சுத்திகரித்துக் கொண்டு கடவுளை தேடி கடந்து போவதை நாம பார்க்க முடியும். ஆனா நம்ம ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம பாவிகளா இருக்கையிலே, நாம் அக்கிரமக்காரலா இருக்கையிலே, தேவனை தேடாமல் வாழ்ந்த நாட்களிலே, கர்த்தரை விட்டு பின்விலகி போன நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடி வந்தார். நாம் தேடி போகவில்லை. ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடி வந்து நம்மை எப்படி மாற்றியிருக்கிறார்? மகனாய் மகளாய் மாற்றியிருக்கிறார். மூணாவது ஒரு வார்த்தை சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமடைகிறீர்கள். ஒரு விசை கூட இந்த பாடலை, இந்த 2 வார்த்தைகளை, சுகமானேன் நான் சுகமானேன், மகனானேன் நான் மகளானேன். யாருக்கு? பரலோக பிதாவுக்கு முன்பாக மகனாக மகளாக நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவரை இணைந்து சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு வந்த வாழ்க்கையில, இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும், அற்புதங்கள் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமான நேரத்திலே ஒரு வார்த்தை கேட்க விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் அல்ல. ஒருவேளை உலகத்தில் நாம சர்டிபிகேட்ல கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெயர் எடுத்திருக்கலாம். சபை, சமுதாயம், சொந்தங்கள், உலகத்தின் அரசாங்கம் நம்மை கிறிஸ்தவர்களாக அங்கீகரித்திருக்கலாம். பட் நான் இன்றைக்கு உங்களுக்கு பேச போகிற காரியம், நீங்கள் பெயர் கிறிஸ்தவரா அல்லது ரட்சிக்கப்பட்ட உண்மையான கிறிஸ்தவரா? பேர் கிறிஸ்தவர் என்றால் அவர் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவார், காணிக்கை போடுவார், கோயில் காரியங்களை கவனிப்பார், கோயில கேள்விகளை கேட்பார், பணங்களை எண்ணுவார், பணங்களை செலவு செய்வார், பெருமை பந்தாவாய் வீட்டுக்கு போய் விடுவார், பரலோகத்துக்கு அவர் போவதில்லை. பேர் கிறிஸ்தவர் என்றால் கோயிலுக்கே போகாதபடிக்கு கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டு ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள். நான் இன்றைக்கு பேசுகிற கிறிஸ்தவன் யார் என்றால்,
நீங்கள் பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும். அது எந்த கிறிஸ்தவம் என்றால் ரட்சிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பலவிதமான கிறிஸ்தவ அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவன் எல்லாம் கிறிஸ்தவத்தை காப்பாற்ற முடியாது. ரட்சிக்கப்பட்டவனே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பிரசங்கிக்குவதன் மூலம், இயேசுவை உண்மையாய் பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும். கிறிஸ்தவத்தை காப்பாற்றுவதற்கு உயிரை கொடுத்த இயேசு இருக்கிறார். ஆகவே எல்லாவரும் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே கிறிஸ்தவர்கள். ஆகவே என்னை கேட்கிற கிறிஸ்தவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் கிறிஸ்துவின் வசனத்தையும் கிறிஸ்துவின் அடிப்படை உபதேசத்தை பின்பற்றாதவர்களை போனால் நீங்கள் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஒருவேளை கோயிலும் சபையிலும் ஆலயத்திலும் பலவிதமான பொறுப்புகளை நீங்கள் பெரிய நபராய் காணப்படலாம். பட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஹெவன். நீங்கள் பரலோகத்துக்கு தகுதியானவர்கள் அல்லவே அல்ல. ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என கருமையான ஜனமே, ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் உலகத்தில் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், இல்லாவிட்டால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாய் கூட வாழலாம். ஸ்தோத்திரம். ஆனால் பரலோகம் போக வேண்டுமானால், ஆனால் பரலோகத்தின் தேவனுக்கு முன்னாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு பிள்ளையாக மாற வேண்டுமானால், நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்துக்கு போவதனாலேயோ, சர்டிபிகேட் கிறிஸ்டியன்ஸா வாழ்வதனாலேயோ, பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதனாலேயோ பிரயோஜனம் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றி அவர் பிள்ளையாய் மாறினால் மட்டுமே நீங்கள் பரலோக தேவனுக்கு பிள்ளைகளாக முடியும். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை யார் கொடுத்தார்கள்? பரலோகம் கொடுக்கவில்லை. உலகம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றினவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் குறிப்பாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு கொடுத்த பெயர் தான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் எடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு ரட்சிப்பில்லாமல் வாழ்கிறீர்களே, ஆனால் நீங்கள் எத்தனை வருடம் கோயிலுக்கு போனாலும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. சரி, நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவளாய் மாற வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவளாய் நாம் மாற வேண்டும். ரட்சிக்கப்படுவது என்றால் என்னவென்றே தெரியாமல், ரட்சிப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிகவும் பரிதாபம். இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு நான் ரட்சிப்பை பிரசங்கிக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் மாறுங்கள். பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதியாய் மாற முடியும். ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது, ஒவ்வொருவனும் தாங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவன் ஒருவனும் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் காணப்படுகிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அக்கிரமம் காணப்படுகிறது. எல்லாருமே தேவனுக்கு விரோதமான பாவ செயல்களிலே, தேவனுக்கு விரோதமான அக்கிரம செயல்களிலே நாம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். என்ன பாவம் ஐயா நான் செய்கிறேன் என்று கேட்கலாம். மனசாட்சிக்கு விரோதமாய் தவறு என்று தெரிந்தோ தெரியாமலோ ஸ்தோத்திரம் பல பாவங்களை நாம செய்கிறோம். இதை விரிவா இப்போ விளக்குவதற்கு நேரம் இல்லை. சோ நாம் பாவிகள். பாவத்தை செய்தால் பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. நீங்கள் கோயிலை கட்டி கொடுத்த உடனே உங்கள் பாவம் மன்னிக்கப்படாதையா? நீங்கள் கோயிலிலே போய் தேவனுக்கு என்ன செய்தாலும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ அமைப்பை நடத்துகிறேன் என்று சொல்லி, கிறிஸ்தவனை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நடந்து கொண்டாலும்
உங்கள் பாவம் உங்களை கொல்லாமல் விடாது. வேதம் சொல்லுகிறது, பாவம் உன் வீட்டின் வாசற்படியிலே படுத்திருந்து உனக்கு வருகிற நன்மையை தடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. சோ நீங்கள் பாவிகள் என்றால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக பங்கடைய வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு போக வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு நாள் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். எனவே பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் பாவம் செய்யாமல் வாழலாம் இனிமேல். ஆனால் செய்த பாவத்திற்கு என்ன தண்டனை என்றால் நிச்சயமான தண்டனை நம்மையோ நம் தலைமுறைகளையோ சார்ந்து வரும். இந்த பாவத்திலிருந்து தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது கர்த்தராகிய இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்தார். அவர் உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணின இயேசு மரித்தோரிலிருந்து உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார் என்று உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஆகவே எனக்கு அருமையான இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவர்களே, நீங்கள் உங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மாத்திரமே நீங்கள் பரலோக தேவன் ஆகிய கர்த்தராகிய இயேசுவுக்கு பிரியமானவர்கள், அவருடைய மகன், அவருடைய மகள். இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சலுகைகளை வாங்கலாம், கோயிலுக்கு போகலாம், அற்புதம் எல்லா இடத்திலும் நடக்கும். ஐயா சோத்திரம். அற்புதத்தை வைத்து கிறிஸ்தவத்தை எடை போடாதிருங்கள், ஆலயத்தை எடை போடாதிருங்கள். சத்தியம் எங்கு இருக்கிறது? நீங்கள் சரியான ரட்சிப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை வாயினால் அறிக்கையிட வேண்டும். சரி, நான் இயேசுவை அறிக்கையிடுகிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், லூக்கா 1:77, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். சோ நமக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு அவசியம். இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சியத்தை ஆண்டவர் இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். கிறிஸ்தவனே, நீங்கள் செய்கிற அத்தனை அக்கிரமங்கள் பாவங்களும் உங்கள் தலைமுறைகளை தான் பின்தொடரும். நீங்க எல்லாம் அநியாயமா சேர்த்து வச்சு உங்க பிள்ளைங்களுக்கு அனுபவிக்க முடியுதா என்பதை மட்டும் ஒன்று உற்று பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் காத்திருக்கிறது. இதற்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு, ஐயா என்றைக்கு ஒரு நாள் இயேசுதான் என் தெய்வம் அறிக்கையிட்டு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் நான் ரட்சிக்கப்படுகிறேன் கையை உயர்த்தி ரட்சிக்கப்பட்ட ஞானசான் எடுத்திருக்கலாம். அது ரட்சிப்பின் பூரணம் அல்ல. ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேட வேண்டும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவன் ஜெபிக்காதவன் இந்த இடத்துல இருக்கிறீங்க? எத்தனை கிறிஸ்தவர்கள் ஜெபிக்காதவர்கள், வேதம் வாசிக்காதவர்கள், இயேசுவை என்று கூப்பிடாதவர்கள்? நீங்கள் எல்லாரும் என்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப போகிறீர்கள்? ஹல்லேலூயா. பாரம்பரியமாய் சொன்ன அந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்கிறீர்களே, இயேசுவானவரை புகழ்ந்து பாடுவதற்கு வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் என்றைக்கு மனம் திரும்ப போகிறீர்கள்? என்றைக்கு உங்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறப் போகிறீர்கள்? நீங்கள் ரட்சிப்படையாவிட்டால் பரலோகமும் இல்லை, பாவ மன்னிப்பும் உங்களுக்கு இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று பெயரெடுத்து பரிதபிக்கப்பட்ட கிறிஸ்தவனாய், பேர் கிறிஸ்தவனாய் பாதாளத்துக்கு தான் போக வேண்டும். பெரிய கோயிலை கட்டி கொடுத்து கோயிலின் கல்வெட்டிலே சுவற்றிலே உங்கள் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கலாம். பெரிய மேடையிலே நின்று கொண்டு போதகர் உங்கள் பெயரை வாசிக்கலாம். அது நிமித்தம் உனக்கு கோயிலே பெருமை கிடைக்கலாம். பரலோகத்தில் நீ துக்கப்படுவாய். பரலோக ராஜ்யத்துக்கு போகாமல் பாதாளத்தில் போய் நீ துக்கப்படுவாய். இன்றைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை ஒவ்வொரு நாளும் தான் பெற்ற ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை நோக்கி ஜெபிப்பது அவசியமாக காணப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் எப்படி மாறுவான் என்றால், இயேசு சகையு வீட்டுக்கு போறார். சகையு வீட்டுக்கு போகும்போது ஸ்தோத்திரம், அவன் வீட்டில் அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களாய் இருந்தும் உங்க வீடு ரட்சிக்கப்படல. காரணம் என்ன? அநியாயமாய் சம்பாத்தியத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் பேர் கிறிஸ்தவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களை நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்.
So please, ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள் வந்து விட்டதென்றால் அவனுடைய சுபாவங்களிலே, அவனுடைய பழக்க வழக்கங்களிலே மாற்றம் வரும். அவனே ரட்சிக்கப்பட்ட உண்மையான பரலோகம் அங்கீகரிக்கிற கிறிஸ்தவன். கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கிறேன், நீ ரத்தம் சிந்தினாலும் பரலோகம் போக முடியாது ரட்சிப்பு இல்லாவிட்டால். ஆகவே பிளீஸ், விரைவில் ரட்சிக்கப்படுவது அவசியம். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சோ பாவத்தை செய்து செய்து தலைக்கு மேல பாவத்தை சுமக்கிற கிறிஸ்தவர்களாய் அல்ல, இந்த நாளிலே இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக அறிக்கையிட்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாக எல்லா பாவங்களையும் ஒப்புக் கொடுத்து ஒரு மகன் மகள் ஜெபிக்கிறார்களே, ஆனால் அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் திறந்திருக்கிறது. விரைவில் சாபம் நீங்கி பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எரேமியா 5:25 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. அறிக்கையிடுவது என்றால் என்ன? ஒப்புக்கொள்ள வேண்டும், செய்கிற குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா? சபையிலே போதகர் தங்கள் குறைவுகளை, தங்கள் பாவங்களை சுட்டிக்காட்டி பேசினால் அவரை எதிர்த்து நிற்பது, அவர்களுக்கு விரோதமாய் பேசுவது, தங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுவது. ஐயா, உன் நியாயமெல்லாம் நிலை நிற்காது. வேதம் சொல்லுகிறது, அறிக்கையிடு, ஒப்புக்கொடு, அதை விட்டுவிடு, உங்களுக்கு இரக்கம் உண்டாகும். யாரிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு ஒருவரே உன் பாவத்துக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார். அந்த இயேசுவிடம் என்று உன் பாவத்தை அறிக்கையிடு. இருதயத்திலே பிறனுக்கு விரோதமாய் எரிச்சல் கொள்ளாது, பிற ஆத்துமாவுக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளாது, பிறரை தூஷியாதே, பிறரை பகைக்காதே. இவைகளை விட்டு விடுவாயானால் ஸ்தோத்திரம். இன்று இவைகளை விட்டு விடுவாயானால் நீ சரியாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். நீ ரட்சிப்பின் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறாய். ரட்சிப்பின் முடிவு பரலோகத்தில் முடியும். எத்தனை கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய பாவத்தை மனிதனிடம் அல்ல, இறைவனிடம் சொல்லுங்கள். ஏனென்றால் பாவத்தை மன்னிப்பதற்கு சகல அதிகாரத்தையும் படைத்தவர், சகல அதிகாரத்தை உடையவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. ஆலயத்துக்கு வந்துவிட்டும் பிரசங்கங்களை கேட்டுவிட்டும் தொடர்ச்சியாக பாவத்தோடு வாழ்கிற நாம் இன்றைக்கு நாம் பெற்ற ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சோ பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. பிகாஸ் பாவம் ஒரு மனிதனை கொல்லும், அநியாயம் ஒரு மனிதனை அழிக்கும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்மை அறியாமலும் நம்மை அறிந்தும் செய்கிற பாவத்தை அவரிடம் அறிக்கையிடுகிற அனுபவம் இருக்கிறதா? இல்ல பாவத்தை மூடி மறைக்கிறீங்களா? பாவத்தை சுட்டி காட்டும் போது நான் அப்படி செய்யவில்லை என்று உன்னை நீ நிதானித்துக் கொள் மகளே, மகனே, உன்னை நீ நிதானித்துக் கொள். உன் ஜெபம் எல்லாம் வீணாய் போகிறது. உன் ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிக்கவில்லையே. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடைபட்டிருக்கிறது. பாவங்களை இயேசுவிடம் அறிக்கையிடுங்க. அறிக்கையிட்டு விடுவது முக்கியம் அல்ல, அறிக்கையிட்டால் அந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது. அறிக்கையிட்ட பாவத்தை முற்றிலும் விட்டுவிட வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் செய்த பாவத்தை முற்றிலும் அறிக்கையிட்டு அதை நம்மை விட்டு முற்றிலும் விட்டு விடுவதுதான் நமக்கு செம்மையான ஒன்று, நமக்கு தகுதியான ஒன்று. எனக்கு பிரியமான சபை ஜனமே, எனக்கு பிரியமான இந்த செய்தியை கேட்கிற ஆத்துமாவே, உலகத்தை நாடி ஓடி திரிவதெல்லாம் சரிதான். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் எடுத்து விட்டு நீ கிறிஸ்தவ ஆலயத்துக்கு தூணாய் இருப்பதெல்லாம் சரிதான். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா என்பதை சிந்தித்துப்பார். நீ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா இருந்தா நீ செஞ்ச பாவத்தெல்லாம் இயேசுட்ட அறிக்கையிடுங்க. அவர் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. அறிக்கையிட்ட பாவத்தை திரும்ப செய்யாம இருந்தாதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. சோ தேவனாய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை வேதம் சொல்லுகிறது குறித்து கவலையற்றிருப்போமே ஆனால்
வருகிற தண்டனைக்கு நாம தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. எபிரேயர் 2:4 சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து உணர்வில்லாம தொடர்ச்சியா வாழ்ந்தீங்கன்னா நரக ஆக்கினைக்கு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. பேர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது போதும், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் வாழுங்கள். அனுதினமும் ஜெபித்து தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற கிறிஸ்தவனாய் வாழுங்கள். உங்களை கண்டு பரலோகம் சந்தோஷம். ஐயா, கிறிஸ்தவத்தை ஒரு வயலும் காப்பாற்ற முடியாது. கிறிஸ்துதான் கிறிஸ்தவத்தை இத்தனை தூரம் கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவித்த எத்தனை இரத்த சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி ரட்சிப்பை கொடுக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பேர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது முடிவுக்கு வரட்டும். மனம் திரும்பி ரட்சிப்பை அடைந்து ரட்சிப்பிலே வாழ்கிற கிறிஸ்தவனாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்லுகிறேன், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இந்த ரட்சிப்பை அடைந்து ரட்சிப்பிலே வாழ்கிற கிறிஸ்தவனாய் வாழுங்கள். நீங்கள் யாராய் இருந்தாலும் அதுதான் இறுதியாய் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தூய ஆவியானவரே, இன்றைக்கு உடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பில் வழிநடத்தி பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை கொடும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.